எதிர்க்கட்சிகள்லையும் பாஜகவுடைய முகங்களே இருந்துட்டா போதும்னு இந்த அரசு நினைக்குது அப்படின்ற இடத்துல இருந்து ஒரு சஸ்பெண்ட் செய்யப்பட்ட எம்பியா அவங்களுடைய கருத்துக்களை அவங்க சொல்றாங்க. சகோதரி கனிமொழி அவங்க பாராளுமன்ற உறுப்பினர். இது நாடு முழுக்க இருக்கிற மக்கள் இதை பார்த்து கொண்டு இருக்கிறாங்க. குறிப்பாக காங்கிரஸ் கட்சியும் இந்த புள்ளி வச்ச இண்டி கூட்டணியும் மக்களால் தோற்கடிக்கப்பட்டாங்க முழுக்க. கடந்த ஐந்து மாநில தேர்தலில் சொல்கிறேன் நான். 3 மாநிலத்தில் நம்ம மிகப்பெரிய அமோக வெற்றி பெற்றது. எப்பெல்லாம் இவங்க இந்த மாதிரி ஒரு விஷயத்தை கையில் எடுப்பாங்கன்னு பாருங்கள். இவங்க சகோதரி இவ்வளோ நேரம் பொறுமையாக பேசினாங்க. பாராளுமன்றம் எப்பப்பெல்லாம் கூடும்பொழுது நான் ஒரு பத்திரிகையாளராக உங்ககிட்ட கேட்குறேன், பெகாசஸ் எப்போ வந்தது? மணிப்பூரில் 2 பெண்களை பற்றி ஒரு அவமரியாதை பண்ண நிகழ்வு எப்போ வந்தது? அது மாதிரி பிபிசி டாக்குமெண்டேஷன் குஜராத்தை பற்றி எப்போ வந்தது? இது மாதிரி பாராளுமன்றம் எப்பெல்லாம் கூடும்பொழுது ஒரு நாளைக்கு முன்னாடி ஏதோ ஒரு வெளிநாட்டிலேருந்து இது மாதிரி ஒரு செய்தி வரும். உடனே இதை எல்லாரும் எதிர்கட்சிகள், இந்த இண்டி கூட்டணியினுடைய எல்லா கட்சிகளும் எதிர்கட்சியாக தலைவராக கூட மக்கள் கொடுக்கல, அங்கீகாரம் கொடுக்கல. ஆனாலும் கூட மக்கள் பிரச்சனை பற்றி பேசுறதுக்கு அவங்க தயாராக இல்லை. இவங்களுக்கு எல்லாருடைய இந்த கூட்டணியினுடைய இருக்கிற தலைவர்களுக்கு எல்லாம் என்ன இப்பன்னா, பாரத பிரதமராக 3வது முறையாக திரு நரேந்திர மோடி அவர்கள் வந்துடக்கூடாதுன்றதை தவிர, அந்த ஒற்றை விஷயத்தை தவிர ரொம்ப நேரம் அவங்க பேசினாங்க. ஒரு பாராளுமன்றத்தை நடந்து சுமூகமா நடத்துங்க. இது நிறைவான பாராளுமன்றம். இது பட்ஜெட், அடுத்தது பட்ஜெட் கூட்டத்தொடர் தான், அது இன்டரிம் பட்ஜெட். ஆகவே இந்த கூட்டத்தொடரில் பெண்களுக்கு 33 விழுக்காடு கொடுக்குற மசோதா புதுச்சேரியிலும் ஜம்மு காஷ்மீர் நிறைவேற்றின மசோதா உட்பட அவங்க சொல்கிற எல்லா மசோதாவும், அது பட்டியலினத்தை சேர்ந்தவர்களுக்காக அல்லது பிற்படுத்தப்பட்ட எல்லா மசோதாவும் நம்ம விவாதிக்கலாம், ஆக்கப்பூர்வமான விவாதத்துக்கான இடம்தான் சொல்லி பாராளுமன்றத்தில் பல தடவை நம்ம அழைப்பு விடுத்துட்டாங்க. சபாநாயகர்ல எல்லாரும் அழைப்பு விடுத்தா எப்படி சார் இவ்வளவு எம்பிக்களை சஸ்பெண்ட் பண்ணனும்? இவங்களுக்கு விவாதம் பண்ண நீங்க சொன்னீங்க பெகாசஸ் இதெல்லாம் பண்றதுக்கு யாருக்கும் விருப்பம் இல்லங்க. இல்ல அவங்க விவாதத்துக்கு அனுமதிக்க மாட்டேங்கிறாங்க. அனுமதிக்கலாம். இவங்க பண்றது எல்லாமே புதிய பாராளுமன்றத்துக்கு முன்னாடி அந்த கூட்டம் நடந்தது. அனைத்து கட்சியினுடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் தலைவர்கள் இருந்த கூட்டத்தில் இந்த மாதிரி வெல் ஆஃப் த ஹவுஸ், பார்லிமெண்ட்டில் இருக்கிற அந்த மையத்தில் இருக்கிற வெல் ஆஃப் த ஹவுஸுக்கு எதிரி வரக்கூடாது, பார்லிமெண்ட்டில் எந்த மாண்புமிகு உறுப்பினர் யாரும் இந்த மாதிரி பதாகைகள் பிளக்கார்ட்ஸ் எடுத்துகிட்டு போகக்கூடாது, இப்படி நிறைய இதெல்லாம் இருந்தால் எந்த கட்சியாக இருந்தாலும், அது ஆளுங்கட்சியாக இருந்தாலும் எதிர்கட்சி யாராக இருந்தாலும் அதுக்குன்னு ஒரு மாண்பு இருக்கு, ஒரு கண்ணியம் இருக்கு. இதை நம்ம காப்பாற்றணும். ஏன்னா இது ஜனநாயகத்தினுடைய கோயில். இவ்வளவு 140 கோடி மக்களும் நம்பியிருக்காங்க. யார பாராளுமன்ற சொன்ன மாதிரி இவங்களுக்கு எதிர்கட்சி அந்தஸ்தே கொடுக்கலன்னு நீங்க ஒரு வார்த்தையை குறிப்பிட்டீங்க. இவங்க மக்கள் தேர்ந்தெடுக்கலன்னு. அதாவது பார்லிமெண்டோடைய சிஸ்டம்குள்ள அவங்க எதிர்கட்சியாக இருக்கிறாங்களா இல்லையாங்கிறது கேள்விதான். ஆனால் நீங்கள் சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்கிற எம்பிக்கள் ஒவ்வொருவரும் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய, இப்ப தமிழ்நாட்டிலேருந்து ஒரு எம்பி சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்காங்கன்னா மக்களவையில் அவங்க குறைந்தது 6 லட்சம் வாக்குகள் எம்பிக்கள் அடங்கியதுதானே. ஓட்டு போட்ட மக்களுக்கு நீங்க நாணயமா நடந்துக்கோங்கன்னு சொல்றோம். நாங்க என்ன அதாவது அவங்க பார்லிமெண்ட்டுக்குள்ள ஒரு பிரீச்சை பத்தி பேசுங்கிறது எப்படி சார் நீங்க சொல்ற பெகாசஸ் இதெல்லாம் புரிஞ்சுக்க முடியுது சார்? நாடாளுமன்றத்துடைய பாதுகாப்பு குறித்து கேள்வி எழுப்பினா பேசணுமா பேசக்கூடாதா? சபையினுடைய தலைவர், துணை ஜனாதிபதி இது விஷயமாக அவருடைய கண்ட்ரோலில் இருக்க காவல்துறையை வச்சும் அரசாங்கத்தினுடைய காவல்துறை எல்லா விதமான இது நிச்சயமாக பாதுகாப்பில் ஏற்பட்ட சிறிய குறைபாடு, அதில் மாற்று கருத்தே இல்லை என்பதை பிரதமர் எல்லாரும் ஒத்துக்கிறாங்க. ஆனால் என்ன சொல்றாங்கன்னா, இதை மேல 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 இது விவாத பொருளாகி இது உலகளாவிய அளவில் இது ஏதோ பாஜக எதிர்கட்சியாக இருந்தால் இப்படிதான் ட்ரீட் பண்ணுமா? இல்ல, நாங்க தேசத்தினுடைய பாதுகாப்புல எந்த காலத்திலுமே நாங்க அதுக்காக அரசியல் பண்ண மாட்டோம். கூடுதலா பேசியிருக்கணும். தேசத்தின் பாதுகாப்பு, இந்தியாவுடைய ஆன்மா என்று சொல்லக்கூடிய ஜனநாயகத்தின் மீதான ஒரு சவால் விடுக்கப்பட்டிருக்கிற சவால், கூடுதலா ஆளுங்கட்சியும் எதிர்கட்சியும் சேர்ந்து உட்கார்ந்து பேசியிருக்கணும். பல விஷயம் இருக்கு, இதுல புலனாய்வு இருக்கு. இந்த குற்றத்தில் ஈடுபட்டவங்க எல்லாருமே ஒரு குறிப்பிட்ட இடதுசாரி சித்தாந்தம் உள்ளவங்களாக தங்களை வெளிப்படுத்திக்கிறாங்க. அந்த 5-6 பேரும் அவர்களை ஏன் பிஜேபியினுடைய ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் சொன்னாரு அப்படின்றதுக்காக தான் அவர்கிட்ட அவர் ரெக்கமெண்ட் பண்ணாரு, அதனால தான் சொல்றதுக்கான ஒரு முயற்சி. இவங்க இது எல்லாம் அந்த நேரம் எந்த காலத்திலுமே 1 மணிக்கு ராகுல் காந்தி அவங்க இருந்ததே கிடையாது. அப்ப அவர் இருக்கிறாரு. இது பல சந்தேகங்கள் நாங்களும் எழுப்ப முடியுங்க. ஆனா சபாநாயகர்கள் எல்லாரும் என்ன சொல்றாங்க, அஜெண்டா இப்ப கனிமொழி மேடம் ஒரு சந்தேகத்தை எழுப்புறாங்க. நீங்க எழுப்புற சந்தேகம் இது ஏன் இடதுசாரிகளா பின்னணி இருக்கக்கூடாதுன்னு கேக்குறீங்க. ராகுல் காந்தி ஏன் அந்த சமயத்துல ஹவுஸுக்கு வரலன்னா தான் கேள்வி எழுப்பணும், ஹவுஸுக்கு ஏன் வந்தாருன்னு கேள்வி எழுப்புறீங்க. சரி, அது உங்களுடைய சந்தேக உரிமை. நான் சந்தேகத்துக்கு கூட உரிமையை விசாரிக்கலாம்.
அப்ப அவங்க ஒரு உரிமையா சந்தேக உரிமை வைக்கிறாங்களே. இதுல 30% வந்து இந்த பிரச்சனையை கிளப்பி இதன் மூலமாக எங்களை டைவர்ட் பண்ணி எங்களை சஸ்பெண்ட் பண்ணிட்டு நீங்க எல்லா பில்லையும் பாஸ் பண்ண போறீங்கன்ற ஒரு சந்தேகத்தை எழுப்புறாங்க. நாங்க தான் விவாதத்துக்கு தயார், நீங்க வாங்கன்னு தானே சொல்றோம், திரும்ப திரும்ப கூப்பிடுறோம். நீங்க தான் எங்க கூப்பிட்டீங்க? பல தடவை சபாநாயகர் கூப்பிட்டிருக்காரு, பல தடவை எதிர்க்கட்சி தலைவருக்கு அப்பீல் கொடுத்திருக்காரு. 2 விஷயம் சொல்லிடுறோம், நாங்க சொல்றோம் கேட்டுக்கோங்க. இதுல முக்கியமா பிஜேபி நாங்க இப்ப சாயந்தரம் வந்து 2 சஸ்பெண்ட் எம்பிக்களோட சேர்த்து 143 சஸ்பெண்ட் லிஸ்ட் மக்களவை தான் கொடுக்குது. மக்களவை அலுவலகம் சபாநாயகர் அனுப்புகிறார். சபாநாயகர் கூட வந்துட கூடாது சஸ்பெண்ட் பண்ணின எம்பிக்கள் சொல்றாரு. பாருங்க, காங்கிரஸ் கட்சியினுடைய ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் அது உண்மையா இல்லையா சார்? கோடி ரூபாய் அடிச்சிருக்காரு கருப்பு பணம். சரி, அதெல்லாம் விவாதிக்கணும்னு சொல்லும்போது அவங்க திசை திருப்புறாங்க. இல்ல, அது விவாதிக்கணும்னா அவங்கள உள்ளரெல்லாம் வச்சிருக்கணும். நம்ம சஸ்பெண்ட் பண்ணி அவங்க ஆபீஸ்க்கே போக கூடாதுன்னு சொல்லியாச்சு. அப்புறம் எப்படி அவங்க உள்ள வருவாங்க? ஒரு துணை குடியரசுத் தலைவர் எவ்வளவு ஒரு கண்ணியமிக்க பதவி, இந்தியாவுடைய 2வது இடத்துல இருக்காரு. அவருடைய உடல் பத்தியும் அவருடைய மேனரிசத்தை பத்தியும் அதை பத்தி அது இழிவா வந்து மார்க் பண்றது, அதுவும் ஒரு அமைச்சர் ஒரு எம்பி தொடர்ந்து இதே மாதிரி ஹேபிச்சுவல் பண்றாரு. இந்த 143 எம்பிக்களுக்கும் சார் 143 எம்பிக்களுக்கும் ஒரே காரணத்தால பண்ணல, ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு காரணம். அந்த சம்பந்தப்பட்ட எம்பிக்கு நீங்க சொல்ற காரணத்தை மேடம் நான் உங்களுக்கு டைம் தரேன், அந்த சம்பந்தப்பட்ட எம்பிக்கு ஒரு காரணம் கூட இருக்கலாம், நான் இல்லைன்னு சொல்லல. ஆனால் அது செய்தது தவறு. அப்படி செஞ்சதை வந்து அவங்க ஹவுஸ்ல செஞ்சாங்களா வெளியில செஞ்சாங்களா, அது எல்லாம் வந்து நாடாளுமன்றத்துடைய ரூல் புக்குக்கும் விதிகளுக்கும் மரியாதைக்கும் உட்பட்டது. அவங்க ஒரு 4 எக்ஸாம்பிள் சொல்றாங்களே. பிரதமர் பேசுகிறார், மத்திய அமைச்சர் பேசுகிறார், பொதுக்கூட்டத்தில் பேசுறதும் ஒரு துணை ஜனாதிபதி சபையினுடைய தலைவரை அந்த பார்லிமெண்ட் வளாகத்துல கிண்டல் பண்றதும் மார்க் பண்றதும், அதை வந்து ஒரு இளம் தலைவர் சொன்ன தலைவர் வந்து வீடியோ எடுத்து லைவ்ல போறதும் எவ்வளவு ஒரு வேதனையான. பார்லிமெண்ட்டுக்குள்ள பாதுகாப்பு தொடர்பான கேள்வி கேட்டதற்காக அவர்கள் எல்லாம் வெளியே அனுப்பிட்டு வெளியில அவங்க என்ன பண்றாங்களோ அதுக்கெல்லாம் பார்லிமெண்ட் எப்படி சார் ஆக்ஷன் எடுக்கும்? சபாநாயகர் விளக்கம் சொல்லிட்டாரு. பாரத பிரதமரும் அதுல இருக்கிற குறைபாடுகளை ஏற்றுக்கொண்டிருக்கிறாரு. அவங்க கேள்வி தீவிரமாக விசாரிக்கணும்னு சொல்றாரு. நடந்து கொண்டிருக்கிறது. பிரதமரும் உள்துறை அமைச்சரும் பேசணுங்கிறது மட்டும்தான் எதிர்க்கட்சிகளுடைய கேள்வி. தயாரா இருக்காங்க, நீங்க உள்ள வாங்க. இது மாதிரி பல விவாதம் இருக்கு. அவங்க சொல்றாங்க இல்லையா, முக்கியமான மசோதா எல்லாம் இவங்க சொல்றதை விட ஒரு பிற்படுத்தப்பட்ட ஜாட் சமூகத்தை சேர்ந்தவர் ஒரு இன்னைக்கு துணை ஜனாதிபதியா இருக்காரு, ஒரு ஏழை ஒரு விவசாயியுடைய பிள்ளை, அவரை நீங்க அவ்வளவு அவமரியாதை பண்ணலாமா? நான் சாதாரணமாவே சொல்லல, நாட்டினுடைய துணை ஜனாதிபதி 2வது இடத்துல யாரையுமே பண்ண கூடாது சார். அவர் முற்போக்கா இருந்தா கூட அததான் கேக்குறாங்க. அவங்க என்ன சொல்றாங்க? இல்ல அதுதான் நான் சொல்றேன். பொதுக்கூட்டத்துல பிரதமர் பேசினாருன்றாங்க. சிரோன்மணி அகாலிதளம் ஹர்மிஷ் கவுர் உங்க கூட்டணியில அமைச்சராக இருந்தவர் தான் அவர். அதுக்கப்புறம் விவசாய பில்லுல தான் அவர் ராஜினாமா பண்ணிருப்பாரு. ஹர்மிஷ் கவுர் என்ன சொல்றாங்கன்னா, அதாவது அவங்களுக்கு என்ன உரிமை அவர்களுக்கு என்ன மரியாதையோ அதே போஸ்டிங்ல தான் நாங்களும் உள்ள இருக்கோம், எங்களையும் அப்படிதான் மக்கள் தேர்ந்தெடுத்து உள்ள அனுப்பியிருக்கிறாங்க, அந்த மரியாதை என்றைக்காவது எங்களுக்கு கொடுத்திருக்கிறாங்களா? இப்படி ஒரே நாள்ல வீட்டுக்கு அனுப்புறது சஸ்பெண்ட் பண்றது தான் அவர்கள் தகுதிக்கேற்ற மரியாதையோட உள்ள எங்களை அனுப்பின மக்களுக்கு நீங்க கொடுக்கறதான்னு கேக்குறாங்க. ஆரோக்கியமான விவாதத்துக்கு அவங்க தயாரா இல்ல. ஏன்னா இந்த நிறைவு மசோதாவுல நிறைவு பாராளுமன்ற கூட்டத்துல மிக நல்ல விஷயங்கள் நடந்து விட கூடாது. சஸ்பெண்ட் பண்றது அரசு தானே சார், அரசு தரப்பு தானே. நீங்க தான் நாடாளுமன்றத்துல நீங்க வரவே இல்லையேங்க. நீங்க வந்து வெல்லாம் ஹவுஸ்ல வந்து தகராறு பண்றீங்க, பிளகார்ட்ஸ் எடுத்துட்டு வர கூடாது நீங்களே சொல்றீங்க. நீங்களே அதை கேட்டுக்கல. ஓஃபஸ் அப்ப 3 நாள் பண்ணாங்க 68 எம்பிக்கள் பாராளுமன்றத்துல. இதெல்லாம் எதிர்க்கட்சி தலைவர்லாம் சேர்ந்து எடுத்த முடிவு எம்பிக்கள் தான். ஆனா ஒரே புதிய பாராளுமன்றத்துல அவங்களே எடுத்த முடிவு, அவர்கள் எடுத்த முடிவுல அவங்க அதை மீறாங்க. அப்ப சபாநாயகர் நடவடிக்கை எடுக்கிறாரு. நாங்க என்ன சொல்றோம், திரும்ப திரும்ப நீங்க சபைக்கு வாங்க.